ஹாய் நண்பர் நண்பீஸ். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் குறிப்பாக வந்து தொகுப்பூதியம், நிலையான ஊதியம், மதிப்பூதியம் பெறுபவர்களுக்கு வந்திருக்க ஒரு குட் நியூஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு அரசாணை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஓ நம்பர் 248. இந்த ஆணையை வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொகுப்பூதியம், நிலையான ஊதியம், மதிப்பூதியம் பெறுபவர்களுக்கு 1/7/2025 முதல் மற்றொரு தனிப்பட்ட உயர்வு, அதாவது அடாக் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தனிப்பட்ட உயர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. டே பிஃபோர் எஸ்டர்டே தான் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் பற்றி ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. ஜிஓ 247. அந்த அரசாணையின் மூலமாக மாநில அரசு ஊழியர்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் 1/7/2025 முதல் 55லிருந்து 58 உயர்த்தி வழங்கப்படும் சொன்னாங்க. இப்போது இந்த அரசாணை ஜிஓ 248 வந்து என்ன சொல்லுதுன்னா, அகவிலைப்படி உயர்வு கிடைக்காத, அதாவது தொகுப்பூதியம் வாங்குபவர்களுக்கு ஒரு ஈடு செய்வதற்காக ஒரு சம்பளம் உயர்வு கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இந்த அரசாணை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட உயர்வுன்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் நிரந்தர ஊழியர்களுக்கு டிஏ வந்து கொடுத்தப்போ இந்த கான்ட்ராக்ட் மாதிரி வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் மறக்காமல் அவங்களுக்கும் உயர்வு கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சமூக நிதி சார்ந்த நடவடிக்கைன்னு சொல்லலாம். இந்த சம்பள உயர்வு வந்து 1/7/2025 முதல் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாதம் பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் சம்பளம் பெறக்கூடிய பணியாளர்களுக்கு மாதம் 50 ரூபாய் கிடைக்கும். மாதம் 2500 ரூபாய்க்கு மேலே பெறக்கூடிய பணியாளர்களுக்கு மாதம் 100 ரூபாய் கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1.60 ₹3.30 வரைக்கும் கூடுதலாக கிடைக்கும். இது வந்து ஒரு சின்ன தொகையாக இருந்தால் கூட நிரந்தர ஊதிய உயர்வு கிடைக்காத இவங்களுக்கு இந்த தனிப்பட்ட உயர்வு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும். இந்த அரசாணை என்னென்னா ஜிஓ 248 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஜூலை 2025 முதல் அக்டோபர் 2025 வரையிலான இந்த தனிப்பட்ட உயர்வு தொகை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பணமில்லா பரிவர்த்தனை மூலமாக வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக வந்து சேர்த்துருவாங்க. யாருக்கெல்லாம் இந்த அரசாணை பொருந்தும் கேட்டிங்கன்னா, இது வந்து வெறும் அரசு துறைக்கு மட்டும் இல்லை நண்பர்களே, உள்ளாட்சி அமைப்புகள் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த ஆணை பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா, அடிப்படை தளத்தில் வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களையும் இந்த உயர்வில் சேர்த்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த அரசாணையை வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், குறிப்பாக வந்து தொகுப்பூதிய ஊழியர்கள்லாம் தங்கள் வேலைக்கான அங்கீகாரத்தையும் ஒரு சிறிய நிதி உதவியும் பெற உதவியாக இருக்குது. ஸோ இந்த உயர்வு பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.